மைக் 3 மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சென்னை, புதுக்கோட்டை, சேலம், பெரம்பலூர், நாமக்கல் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கனமழை முன்னெச்சரிக்கையாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. ராணிப்பேட்டை, கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அதி கனமழை எச்சரிக்கையால் மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை எச்சரிக்கையால் புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. விழுப்புரம், திருச்சி, தஞ்சாவூர், சிவகங்கை மாவட்டங்களிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். புயல் உருவாகுமா என்பது இன்று தெரியும் என தென்மண்டல வானிலை மைய இயக்குநர் அமுதா பேட்டி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக தென்மண்டல வானிலை மையம் அறிவிப்பு. 16 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகளவு மழை பதிவாகியுள்ளதாகவும் தகவல். சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். 10 மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யும். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நாளை மழை பெய்ய வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் 12 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம். மழை தொடர்பான பாதிப்புகள் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைக்க அதிகாரிகளை நியமித்து முதலமைச்சர் உத்தரவு. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 100 கனஅடி உபரிநீர் திறப்பு. நீர்வரத்து 2170 கனஅடியாக அதிகரிப்பு. அடையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. காவிரி மற்றும் கொள்ளிடம் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையில் உபரிநீர் திறப்பை சுட்டிக்காட்டி திருச்சி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கனமழையால் தாம்பரம் அருகே சோமங்கலம் ஏரி நிரம்பி களங்கள் வழியே உபரிநீர் வெளியேற்றம். முடிச்சூர் அடையாறு ஆற்றில் மண் சரிவு. மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. கனமழையால் கொடுவாஞ்சேரியில் வீடுகளை சுற்றி தேங்கி நிற்கும் மழைநீர். ஆறு போல ஓடும் மழைநீரில் வாகனங்களை இயக்க முடியாமல் மக்கள் அவதி. தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்.
அடையார், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ராஜபாளையம் அருகே வெள்ளப்பெருக்கால் தண்ணீரில் மூழ்கிய தரைப்பாலம். போக்குவரத்திற்கு தடை விதிப்பால் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் கிராம மக்கள். தமிழ்நாட்டில் தீவிரமடைந்துள்ள வடகிழக்கு பருவமழை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை. நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. மழையால் நெல் மூட்டைகள் சேதமடையாமல் பாதுகாக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு 23 மினி கட்டுப்பாட்டு அறைகளை உருவாக்கிய சென்னை காவல்துறை. மாநகராட்சி உள்ளிட்ட துறைகளோடு இணைந்து உணவு மற்றும் தங்கும் இடங்கள் தயார் நிலையில் உள்ளதாக தகவல். தஞ்சாவூரில் கொட்டும் கனமழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் சேதம். குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. இழப்பீடு வழங்க கோரிக்கை. திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 ஏக்கர் நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி சேதம். நலத்திட்ட உதவிகளை வழங்க 24, 25 தேதிகளில் தென்காசி செல்ல இருந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் பயணம் ஒத்திவைப்பு. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். தென்காசி மாவட்ட பாவூர்சத்திரம் அருகே கனமழையில் வீடு இடிந்து விழுந்தது. முதிய தம்பதி உயிர் தப்பினர். 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையிலிருந்து 35,000 கனஅடி உபரிநீர் திறப்பு. அரியலூர் மாவட்ட கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. காஞ்சிபுரத்தில் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி நிற்பதால் நாற்காலிகளை போட்டு பொதுமக்கள் சாலை மறியல். பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவல்துறையினரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தால் பரபரப்பு. தொடர் மழையால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியது. குளம்புல் காட்சியளித்த சர்வீஸ் சாலையில் செல்ல முடியாமல் திணறிய வாகன ஓட்டிகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை எதிரொலி. பெரியார் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் மழைநீரை காண குவியும் பொதுமக்கள். திருச்செந்தூர் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜையுடன் இன்று தொடக்கம். சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் 27ஆம் தேதி மாலை 4:30 மணியளவில் நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். தீபாவளி முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்பிய மக்களால் திணறிய போக்குவரத்து. சூளைமேட்டில் கடந்த மாதம் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தவறி விழுந்து பெண் உயிரிழந்த சம்பவம். பெயர் குறிப்பிடாமல் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு.
சென்னை கே நகரில் உள்ள மாநகராட்சி மைதானத்தில் பட்டாசு வெடித்த பள்ளி மாணவர்களை ரவுடி கும்பல் தாக்கியதால் பரபரப்பு. 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தாக்குதல் நடத்திய சட்டக்கல்லூரி மாணவர் கைது. தலைமறைவான 7 பேருக்கு வலைவீச்சு. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு மருத்துவரை தாக்கிய 3 பேர் கைது. முதலுதவி சிகிச்சை அளித்து எக்ஸ்ரே எடுக்க காத்திருக்குமாறு கூறியதை ஏற்காமல் தாக்கியதாக புகார். சென்னை ஆலந்தூரில் சாலையில் பட்டாசு வெடித்த சிறுவன் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி பரங்கிமலை காவல்துறையினர் விசாரணை. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கனிமொழி எம்பியின் தாயார் ராஜாத்தி அம்மாள் அனுமதி. சிசியு பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சாதாரண வார்டிற்கு மாற்றப்பட்டுள்ளார். வர்த்தக பிரச்சினைகள் குறித்து பிரதமர் மோடியுடன் விவாதித்தேன். சிறந்த நண்பர் மோடி என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் புகழாரம். பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசி சிறையில் அடைப்பு. சட்ட விதிகளுக்கு புறம்பாக தேர்தல் நிதி திரட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக சனே டக்காய்சி தேர்வு. 2 நாடுகளுடனான உறவை மேலும் வலுப்படுத்த தங்களுடன் இணைந்து பணியாற்ற ஆவல் என பிரதமர் மோடி வாழ்த்து. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் ஒருநாள் போட்டிகளுக்கான அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ரிஸ்வான் நீக்கம். புதிய கேப்டனாக வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹின் அப்ரிடி நியமனம். மைக் 3 மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.